உங்ககிட்ட உங்க பிராண்ட் பொசிஷனிங் என்னன்னு கேட்டா கண்டிப்பா நீங்க இல்ல 90% பிசினஸ் ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோம், நாங்க பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்குறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரோ, இதெல்லாம் பொசிஷன் கிடையாது, இதெல்லாம் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். ஹோட்டல்னா ஃபுட்டு கிளீனா இருக்கணும், டேஸ்டியா இருக்கணும். டாக்டர்னா நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஏஜென்சினா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். அது ஸ்பெஷல் கிடையாது. பொசிஷனிங்னா ஒரு கஸ்டமர் உங்களை பத்தி ஒரே லைன்ல என்ன நினைச்சுக்கணும்னு டிசைட் பண்றது. நான் ஒரு பிராண்டுக்கு கம்யூனிகேஷன் டிஃபைன் பண்ணும்போது எப்பயுமே 4 கொஸ்டின் கேட்பேன். பிசினஸோட ரியல் கோல் என்ன, கஸ்டமரோட ரியல் ப்ராப்ளம் என்ன, அவங்க டிசிஷன் எடுக்கிற ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன, why they should choose you over anyone else. இந்த 4 கொஸ்டினுக்கு கிளியர் ஆன்சர் இல்லைன்னா நீங்க கான்டென்ட் போடலாம், ஆட்ஸ் ரன் பண்ணலாம், வெப்சைட் கூட பில்ட் பண்ணலாம். ஆனா மார்க்கெட்ல 10ஓட 11 தான் இருப்பீங்க. ட்ரஸ்ட் கிடைக்காது, அதனால கன்வர்ஷனும் கிடைக்காது. ஸ்ட்ராங்கான பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட்டை பத்தி கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. கஸ்டமரோட மைண்ட்ல ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் பீப்புள் டோன்ட் பை தி பெஸ்ட் ஆப்ஷன், தே பை தி ஆப்ஷன் தே அண்டர்ஸ்டாண்ட் குயிக்லி அண்ட் ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க பிராண்டோட பொசிஷனிங் டிஃபைன் பண்ண போறீங்கன்னா நான் சொன்ன இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கமெண்ட்ல உங்க பிராண்டை பத்தி ஒரே ஒரு லைன்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன்.